ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், காலங்காத்தால என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி போட்டு தரவா? இந்தா இத முடிச்சிட்டு வந்துறேன். அத சொல்லல. காலங்காத்தால உனக்கு வேற வேலை இல்லையா? இது ஒரு வேலைன்னு பண்ணிட்டு இருக்க. என்ன? வெண்ணி தண்ணீரா? அதான் காலையிலே வச்சு குடுத்துட்டேனே. நீங்களும் குளிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? யோ, இவட்ட என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பாரு, இன்னைக்கு நானே விரதம். கோயிலுக்கு போகணும். காலையில டிஃபன்லாம் வேண்டாம், மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிரு. வந்து விரதம் விட்டு சாப்பிடுறேன், புரியுதா? ஆ, சரிங்க. அப்பப்பப்ப இவட்ட சொல்லி புரிய வரதுக்குள்ள என் தொண்டை தண்ணியே வத்தி போகுது. மாமா, என்னாச்சு மாமா? அதை ஏமா கேக்குற? இன்னைக்கு விரதம், காலையில சாப்பிட மாட்டேன், எதுவும் வேண்டாம், மத்தியானத்துக்கு சமைச்சு வை, வந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன். அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்களா மாமா? சொல்லி புரிய வச்சுட்டேன். என்ன பண்றது? கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி தான் போச்சு. ஏன் மாமா, அத நீங்க என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. என்னம்மா பண்றது? எல்லாத்தையும் வீட்டே சொல்லி சொல்லி பழகிட்டேன். என் தலைவிதி. ஆமா, நீ எங்கேயும் மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல? ஆமா மாமா, இதோ கிளம்பிட்டேன். சரி சரி, கிளம்பி வேலையை பாருங்க. வேலு, வண்டி எடுங்க. அத்தை, நீங்க போய் சமையல் வேலைய பாருங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். ஆகட்டும் ஆகட்டும் போ. டேய் சக்தி, சொல்லுமா. அப்பா சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னாரு. போய் கடையில போய் சிக்கன் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். வந்துட்டேன், வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வேலை ஐயா, விரதம் விட்டு முடிச்சதுமே உள்ள கூப்பிடுறேன், வந்து சாப்பிட்டு போ. சரிங்க. வண்டியை ஓரமா போயிட்டு வா. ஆமா, இன்னைக்கு நான் விரதம் இல்ல, அதான் கோயிலுக்கு கூப்பிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. நீ அங்கேயே இரு, விரதத்தை முடிச்சு சாப்பிட்டு நேரா கடைக்கு வந்துடுறேன். அங்கேயே எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கலாம், சரியா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, என்ன பண்ண முடியும்? வந்துடுறேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா. எல்லாம் ரெடியா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பொண்டாட்டிட்ட கேட்டேன். காலையில இருந்து வரதான் இருக்கேன்ல, பசி எடுக்குது, சாப்பிட்டு நேரா கடைக்கு தான் வர்றேன். ஓகேயா? ஒரு நிமிஷம். பெரியவனே சின்னவனே சாப்பிட வாங்க. இல்லப்பா, என் பையங்களை கூப்பிட்டேன். இந்த மாதிரி சுப்பையா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்த வாங்குறேன். எனக்கு பிடிச்சிருந்ததுக்காக பக்கத்துல வந்ததுமே விலையை கூட்டி வச்சேன்னு வையே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, புரிஞ்சுதா? நியாயமான விலையை சொல்லி நான் வாங்கிக்கிறேன். 1 ஷாட் செட்டில்மெண்ட், ஒரே நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். இந்த பாரு, பழையபடிக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா சரிப்பட்டு வராது. நல்லா யோசனை பண்ணு, உங்க வீட்லயும் கன்சல்ட் பண்ணிக்க. 1 ஷாட் பேமெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், 1 ஷாட் செட்டில்மெண்ட், உடனே பத்திரம். ஏய், என்னடி இது? என்னடி இது? என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னப்பா, என்னாச்சு? பெரியவனே, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க கூடாது. அடிச்சு வெளியே தள்ளுறா. என்னப்பா, என்னாச்சு? ஐயோ அப்பா, என்னப்பா ஆச்சு? காலையில தெளிவா சொல்லிட்டு போனேன்டா, நான் விரதம் இருக்கேன், மத்தியானம் சாப்பாடு வந்துருவேன்னு சொன்னேன். கறிச்சோறு செஞ்சு வச்சிருக்காடா. அப்பா, நான் தான்ப்பா போய் கறியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்ன சொன்னவனே சொல்ற? ஆமாப்பா, நீங்க தான் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு அம்மா சொன்னாங்க, அதான்ப்பா நான் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, என்னாச்சு? குழம்புல எதுவும் உப்பு காரம் ஜாஸ்தி ஆயிருச்சா? நான் சாப்பிட்டு பார்த்தேனே, சரியா தானே இருந்துச்சு. ஆமா, உன் தலையில போய் ஊத்திக்கிட்டு வாசல்ல போய் நின்னு ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் ஆடு. மாமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல மாமா, ஏன் கோவப்படுறீங்க? அத்தை கிட்ட தெளிவா சொன்னீங்களா? இதுக்கு மேல என்ன தெளிவா சொல்றது? எல்லாத்தையும் நல்ல விளக்கமா தானே சொன்னேன். அவங்களுக்கு தான் காது கேட்காதுன்னு தெரியும்ல மாமா, அப்புறம் அவங்கள கோச்சுக்கிறதுல என்ன மாமா அர்த்தம் இருக்கு? இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னே தெரியல. காலங்காலத்துல விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா கறிக்குழம்பு வச்சு ஊத்துறா. போச்சு, எல்லாம் போச்சு. போ அப்பா, நான் விரதம் இருந்த புள்ளியம்லாம் போச்சு. என்னப்பா? என்னப்பா? என்னவா அவருக்கு?